பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் இயக்கவியல் ரசாயனத்தை கற்றுக்கொள்வோம். இயக்கவியல் ரசாயனம். கைனெட்டிக் கெமிஸ்ட்ரி. பாருங்க, கைனெட்டிக் கெமிஸ்ட்ரி இயக்கவியல் ரசாயனம் என்றால் என்ன? இரசாயன தாக்கங்களின் தாக்கபகங்கள் சார்பான கற்றல், அதாவது தாக்கபகத்தை பாதிக்கிற காரணிகள் சார்பான கற்றல். இரசாயன தாக்கங்களின் தாக்க வேகம் சார்பான கற்றல் இயக்கவியல் ரசாயனமாகும். இதுதான் உங்களுக்கு தேவையான. பாருங்க, ரசாயன தாக்கங்களின் தாக்க வேகம் சார்பானண்டா ரசாயன தாக்கங்களின் தாக்க வேகத்தை பாதிக்கிற காரணி, அப்புறம் தாக்க வேகங்கள் சார்பான தாக்க வரிசைகள் எல்லாம் படிக்கும். அப்போ முதலாவது தாக்க வேகம்ண்டா என்னென்று பார்ப்போம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன். தாக்க வேகம்ண்டா என்ன? ஓரலகு நேரத்தில் தாக்கி அல்லது விளைவின் சரிவில் ஏற்படும் மாற்றம். அப்போ ஓரலகு நேரத்தில் தாக்கி அல்லது விளைவுகளின் சரிவில் ஏற்படும் மாற்றம். சரிவில் ஏற்படும் மாற்றம் ஓரலகு நேரத்தில் தாக்கிய விளைவின் சரிவில் ஏற்படும் மாற்றம் தாக்க வீதம் ஆகும். தாக்க வீதம், இதுதான் தாக்க வீதம். பாருங்க, இதுக்கு ஒரு கோவையாக எழுதுவோம். பாருங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சமன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சமன் சரிவு மாற்றம் கீழ் நேரம். அதாவது எடுத்த நேரம், சரிவு மாற்றத்துக்கு எடுத்த நேரம். இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. அப்போ என்ன அலகு பாருங்கள், யூனிட் அலகு தான் இதில் முக்கியம். பாருங்கள், என்ன அலகு? சரிவுக்கு என்ன அலகு? மோல் டெசிமீட்டர் -3. நேரத்துக்கு பெர் செகண்ட். அல்லது நீங்கள் மினிட்ஸும் போடலாம், செகண்ட் போடலாம். இதுதான் பொதுவாக அலகு. அப்போ சரிவு அலகு பெர் செகண்ட், இதுதான் நேர அலகு. அதில் பாருங்க, தாக்க வீதம் தாக்கியல் சார்பாக எடுத்தீங்கன்னா தாக்கியலின் சரிவு குறையும் வீதம். விளைவு சார்பாக எடுத்தீங்கன்னு சொன்னால் விளைவின் சரிவு அதிகரிக்கும் வீதம். பாருங்கள், இதுதான் தாக்கிகள் சார்பான தாக்க வீதம் சரிவு குறையும் வீதம். விளைவுகள் சார்பாக எடுத்தீங்கன்னா விளைவுகள் சார்பான தாக்க வீதம் என்ன வருது? சரிவு அதிகரிக்கும் வீதம். இது ரெண்டு தான் உங்களுக்கு தேவை.
அப்போ குறையும் வீதம்னு சொன்னால் நீங்கள் சாய அடையாளம் போடலாம், அதிகரிக்கிற அன்றைக்கு நீர் போடாமல் விடலாம். அப்போ இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம். பாருங்கள், ஒரு தாக்கத்தை நான் தாரன். இது நீர் ஐதரசன் கேஸும் O2 கேஸும் தாக்கம் புரிந்து நீர் உருவாதுன்னு எடுப்போம். இல்லை நீரையும் கேஸுன்னு நீங்கள் எடுக்கலாம். இதுதான். அப்போ இதில் முதலாவது பாருங்க, தாக்கியல் சார்பான தாக்க வகத்தை பார்ப்போம். இப்போ முதலாவது தாக்க வீதம். இது உங்களுக்கு பிரச்சனை பாருங்க. சரிவு என்ன? டெல்டா H2 சரிவு மாற்றத்தின் கீழ் டெல்டா T. இது சரிவு மாற்ற நேர், இது மைனஸ். அதே மாதிரி இது தாக்க வீதம் ஐதரசன் சார்பான தாக்க வீதம், மற்றது O2 சார்பான தாக்க வீதம். இதுவும் தெரியுது தானே? இதுவும் பாருங்க, O2 சரிவு மாற்றத்தின் கீழ் அது எடுத்த நேரம். இனி விளைவு சார்பாக நீர் சார்பாக தாக்க வீதத்தை பாருங்க. இது ப்ளஸ், இது நீரின் சரிவு அதிகரிக்கும் வீதம் சார்பாக பாருங்க, அதிகரிக்கிறது நேரம் சார்பாக. இனி எங்களுக்கு என்ன தெரியும்னா, தாக்கியல் சரிவு குறைகிற வீதத்தை பாருங்க, பீசமானப்படி தான் குறையும். இது 2 பங்குன்னா இது 1 பங்கு. விளைவும் பீசமானப்படி எடுத்தீங்கன்னா சரி. பிறகு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தாக்க வரிசையை பிறகு யோசிப்பேன். இப்போ இதுதான் ஒரு தாக்கி தேய்கிற வீதம் என்ன? பீசமானத்துக்கு அமைவாக பார்த்தீங்கன்னா சரி. விளைவு அதிகரிக்கும் வீதம் என்ன? பீசமானம். விளைவு அதிகரிக்கிறதும் பீசமானம், தாக்கி தேய்கிற வீதமும் பீசமானம். இது 2 இது 1. அப்போ இனித்தான் உங்களுக்கு தொடர் எழுதி காட்டுறேன் பாருங்க. முதலாவது பாருங்க, ஐதரசன் தேயும் வீதம் ஆக்சிஜன் தேயும் வீதத்துக்கு இப்படி சமனாக இருக்குது. 2ம் தேய்தண்டபடியாக 2ஐயும் நாங்கள் இப்படி எழுதலாம் பாருங்க. பீசமானப்படி போட்டிங்கன்னா இது 2 வேணும், அதுதான் கவனம். விளங்குதா? அப்போ ஆக்சிஜன் அப்போ ஐதரசன் தேயிற வீதம் ஆக்சிஜனை போல 2 மடங்கு பீசமானப்படி தான். போன முறை வந்திருக்கு பாருங்க. அடுத்தது நாங்கள் அதிகரிக்கிற வீதத்தை பாருங்க. நீர் அதிகரிக்கும் வீதம் சமன் ஐதரசன் தேயும் வீதத்துக்கு சமனாயிரும். 2ம் 1 பீசமானது தானே. ஆனால் இதில் மைனஸ் நீங்கள் போடும். இதான் உங்களுக்கு முக்கியம். பாருங்க, நீர் அதிகரிக்கும் வீதம் ஐதரசன் தேயும் வீதத்துக்கு சமன். அதே மாதிரி நீர் அதிகரிக்கும் வீதம் ஆக்சிஜன் ஆக்சிஜன் தேயும் வீதத்துக்கு இப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ ஆக்சிஜனை போல 2 மடங்கு நீர் அதிகரிக்கும். அப்போ தர 2 போடணும், ஆனால் சயா போடணும். இதுதான் உங்களுக்கு தாக்கிகள் தேயும் வீதம், விளைவு அதிகரிக்கும் வீதம் எல்லாம் பீசமான சார்பாக தொடர்படுத்துறீங்கன்றது சரி. அப்போ போன முறை வந்த கேள்வியை பாருங்க. போன முறை வந்தது எளிமையாக போட்டிங்கன்னா MCQ MnO4 + H + ஆக்சிலேட் அயன். இதில் பாருங்கள், இது 5 லட்சம், இது 2. அப்போ இதுக்கு 2, இதுக்கு 5, இது 8. மிச்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. இதில் பாருங்க, இதில் 5 தான் வரும். அப்போ என்ன இது தாக்க MnO இருக்கு பாருங்கள், MnO4 இருக்கும். தேயும் வீதம் சமன் ஆக்சலேட்டு ரெண்டும் தேயும் வீதம். இதில் எப்படி சமப்படுத்துறது? எது 2 எது 5 தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் பாருங்கள், இதில் 5 வரும், இதில் 2 தான் வரும். பாருங்கள், என்னென்னா நேரடியாக பீசமான போடுங்க. இது இது 2 மடங்கு. இது தேய்கிறது ஆக்சலேட்டை போல், இது 2 மடங்கு.
ஒக்சலேட்டு வந்து எம்என்ஓ போல் 5 மடங்குன்னு, இது 2 மடங்குன்னா அது 5 மடங்கு. அப்போ இது 2. அப்போ உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா MnO4 மைனஸ், இதுவும் 2 மைனஸ், இதுவும் மைனஸ் போடையில் பாருங்க, போடாட்டு பிள்ளை இது 2 மைனஸ். அப்போ இதில் பாருங்க இது 2க்கும் தொடர்புபடுத்துனீங்கன்னா மேலே 2 கீழான 5 வரும். இதுதான் உங்களுக்கு இந்த விடை, 2 விடையும் இருக்குது, மாறியும் இருக்குது. அப்போ பாருங்க MnO4 தேயிற வீதம் ஆக்சலேட்டின் 5/2 பங்குக்கு சமனாக இருக்குது. மாறி பார்த்தீங்கன்னா MnO போல் ஆக்சலேட்டு கூட தேயும். அப்போ இதுதான் ரைட். அடுத்தது தான் எங்களுக்கு பாருங்கள், அடுத்தது தாக்க வீதத்தை பாதிக்கும் காரணிகள். தாக்க வீதத்தை பாதிக்கும் காரணிகள். பாருங்க, 1 தாக்கியின் சரிவு, 2 பௌதியத்தன்மை, அதாவது பாருங்க பௌதிய நிலையண்டு போட்டால் பல பௌதியத்தன்மை. பாருங்க, இது வந்து நீங்கள் சர்ஃபஸ் ஏரியான்னு எடுக்கலாம். சர்ஃபஸ் ஏரியா பௌதியத்தன்மை, ஃபிசிக்கல் நேச்சர். பௌதிய நிலையண்டா பல அது வேறு, இது பௌதியத்தன்மை ஃபிசிக்கல் நேச்சர். 3வது வெப்பநிலை. அது உங்களுக்கு வெப்பநிலை கூடினா பொதுவாக தாக்குவகம் கூடும் வெப்பநிலை. 4வது ஊக்கி. ஊக்கி ஒரு ஊக்கி தான், நீர் ஊக்கி ஒன்று தான். அப்போ ஊக்கி கல்லண்டு போடுவோம், கேட்டலைஸ்ட். இதுதான். அப்போ பாருங்கள், முதலாவது இது சார்பான பரிசோதனைகளை நாங்கள் எடுக்கணும் ஒவ்வொன்றுக்கும். முதலாவது நாங்கள் செறிவு சார்பான முதலாவது பாருங்க பரிசோதனைகள். அதில் பரிசோதனை 1 என்ன வருது? செறிவு தாக்க வீதத்தை பாதிக்கும் என நிரூபித்தல். இதுதான் பரிசோதனை. பாப்போம் பரிசோதனை சரியா? பிள்ளைகள் கவனிங்கோ. மெக்னீசியத்துக்கும் அமிலத்துக்கும் ஏச்சியலுக்கும் இடையில் நடைபெறும் தாக்கத்தில் சரிவு பாதிக்கிறதை நாங்கள் பரிசோதனை மூலம் நிரூபிப்போம். பாருங்கள், முதலாவது 0.1 m, மற்றது 1 m. 2 ஏச்சியல் கரைசல் எடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது என்ன செய்கிறோம்? மெக்னீசியம் நாடாவை 0.1க்குள்ளே போடுறோம். பாருங்க, ஓரளவு தாக்கம் வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது. இது ஓரளவு. அடுத்ததை பாருங்கள், ஒரே முக்க போடிக்க வேகத்தை பாருங்கள். இவ்வளோ மிக வேகமாக நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ சரிவு கூடியக்க தாக்க வேகம் கூடுது. மேலும் பாருங்கள், தாக்கம் எப்படி முடியுதுன்ட்டு பாருங்க. சரிவு கூடினது தாக்கம் முடிஞ்சு, சரிவு குறைஞ்சதை பாருங்க, தாக்கம் இப்போயும் நடந்து கொண்டு தான் இருக்குது. 0.1க்கு தாக்காதான். அப்போ சரிவு வந்து தாக்க விதத்தை பாதிக்கும் என நாங்கள் பரிசோதனை மூலம் நிரூபித்துள்ளோம். சரிதானே? இப்படி கவனிங்க. அப்போ நாங்கள் செய்த பரிசோதனையை பாருங்க. எம்ஜி நாடா திண்மம் சக 2 ஏச்சியல் அமிலத்தோடு தாக்க முறையை விட்டுருக்குறோம். என்ன விளைவு வருது? MgCl2 கரைசலும் ஐதரசன் வாயும் வருது. அப்போ இதை நீங்கள் செய்யுங்க. இதில் இது ஒரே 3, இப்போ நாங்கள் எடுக்கலாம் 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள
ரெண்டும் ஒரே நீளம். இதுதான் உங்களுக்கு 1.1 m, மற்றது 1 m. அப்போ இதில் வேகம் இது கூடவே இருந்தது, இதுக்கு வேகம் கூடும், இதுக்கு வேகம் குறையும். அப்போ அதில் பாருங்கள் தாக்க முடிஞ்ச நேரம் என்ன, இது 0.1க்கு முடிய முதல் 0.1 வேகம் முடிஞ்சு. அப்போ இதுதான் அப்போ சரிவு பாதிச்சிருக்கின்றது நிரூபிச்சுக்கிறோம். ஏன் சரிவு பாதிக்கும்? அப்போ சரிவு பாருங்கள் சரிவு கூடையக்க என்ன செய்யுது? அப்போ சரிவு கூடையக்க தாக்க வீதம் ஏன் பாதிக்குதான்னு பாருங்கள். சரிவு கூடும் பொழுது ஓரலகு கன அளவில் தாக்கிகளின் எண்ணிக்கை கூடும். அதுதான் முக்கியம். பாருங்கள் சரிவு கூடும் பொழுது ஓரளவு கன அளவில் தாக்கிகளின் எண்ணிக்கை கூடும். அதனால் மோதுகை கூடும். எனவே தாக்க வேகம் கூடும். சரிதானே? அடுத்த பரிசோதனை போகும். பாருங்க அடுத்து என்ன பரிசோதனை? பௌதியத்தன்மை. அதாவது அடுத்தது 2வது பாருங்க பரிசோதனை ரெண்டாவது என்ன வருது? சிவசேரி மேற்பரப்பு. அதாவது இப்படி எழுதுறேன் நான் உங்களுக்கு. பௌதிய தன்மை தாக்க வீதத்தை பாதிக்கும் என பரிசோதனை மூலம் நிரூபித்தல். இங்கே பௌதியத்தன்மை என்ற நீங்கள் சர்வஸ் ஏரியான்னு எடுக்கலாம். சர்வஸ் ஏரியாவை கூட்டுறது குறைக்கிறது. இதுதான் இதில் பரிசோதனை. பௌதியத்தன்மை என்ற பௌதிய நிலையன்னு எடுக்கலாம். இதுதான் கோணம். பௌதியத்தன்மை தான் முக்கியம். பாருங்கள் இந்த பரிசோதனையை பார்ப்போம். இப்படி இந்த பரிசோதனையில் பாருங்க ஒரு லைக்கோபோடியம் என்ற ஒரு மர பவுடரில் செய்யப்பட்ட தூளும் இது மிகப்பெரிய தூள். இது அப்படியே சிவசேரியாக பெருசண்டாலும் இது ஒரே பவுடராக இருக்குது. இதை நீங்கள் கட்டின்னு எடுக்கலாம். இது எரிகிறத பாருங்க மெதுவாக எரியுது. பிறகு மிக சிறிய பவுடரை எடுத்து அதன் ஏரியா கூடியிருக்கு. அதை பன்சரில் பிடிக்க உடனடியாக விரைவாக எரியுது. பாருங்க அதை எப்படி விளங்கப்படுத்திக்கிறார்? அப்போ பாருங்க மிக விரைவாக எரியுது. அப்போ மேற்பரப்பு கூடைக்க முதலாவது பவுடரு அப்படியே பாவிச்சிருக்கிறார். பிறகு ஒரு தூளை எடுக்க அதில் மேற்பரப்பு கூட வரும் பங்கு பெற்று. மன்சன் சுடருக்கும் அந்த லைக்கோ போடியத்துக்கும் இடையில் சர்வஸ் ஏரியா தொடுகை பரப்பு கூடும். அதால் விரைவாக எரியுது. பிள்ளைகள் பாருங்க பௌதியத்தன்மை எப்படி பாதிக்குதுன்றது நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதாவது பாருங்க பௌதியத்தன்மைன்றது மேற்பரப்பு ஏரியா தான், மேற்பரப்பு தான் சர்வஸ் ஏரியா. அப்போ மேற்பரப்பு அளவு அதாவது ஒரு கட்டியாக நாங்கள் பயன்படுத்துகிறத விட தூளாக பயன்படுத்தினா தாக்க வேகம் கூடும். காரணம் என்ன பாருங்க? தாக்க வேகம் கூடுறது காரணத்தை போடுவோம். அதாவது தொடுகை மேற்பரப்பு, அதாவது தொடுகை மேற்பரப்பு கூடைக்கு தொடுகை மேற்பரப்பு தாக்கிகளுக்கு இடையில் உயர்வடையும் பொழுது தாக்க வேகம் கூடும், தாக்க வீதம் கூடும். அதுதான். அப்போ
அப்போ இது உங்களுக்கு தொடுகை மேற்பரப்பண்ணைக்கு நீங்கள் பௌதிய நிலையன்னு எடுக்கலாம். உதாரணமாக நீங்கள் இன்னும் ஒரு பரிசோதனை செய்யலாம். கல்சியம் கார்பனேட் கட்டியே பாவிக்கலாம், தூளை பாவிக்கலாம். HCl 2க்கும் ஒரே சரிவு. ஆಮೇಲೆ தசம் ஒன்று எடுத்துகிட்டு கட்டியை போட்டிங்கன்னா மெதுவாக வரும், மெதுவாக தான் தாக்க முடியும். தூளாக போட்டிங்கன்னா வேகமாக உடனே தாக்க முடியும். இது அடுத்த பரிசோதனைக்கு போகும்போது பாருங்கள். அடுத்தது பரிசோதனை 3. பாருங்கள், வெப்பநிலை தாக்க வீதத்தை பாதிக்கும். வெப்பநிலை தாக்க வீதத்தை பாதிக்கும் என பரிசோதனை மூலம் நிரூபித்தல். பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் 2 மரக்கறி சாயம் ஒரே அளவு எடுக்கப்பட்டு அது ஒன்று கூடிய வெப்பநிலையிலும் ஒன்று தாழ் வெப்பநிலையிலும் வச்சுருக்க வர்ற செய்முறை வருது. வேறு பரிசோதனையும் பிறகு சொல்கிறோம். இதை பாருங்கள். கவனிங்க, 2ம் ஒரே அளவு முகவையில் மரக்கறி சாயம் எடுக்கப்பட்டிருக்கு. அது நீலன்ற மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஒன்று 54 பாசியில் வச்சுருக்கு பாருங்கள், மற்ற அது 22 பாசியில் வச்சுருக்கு. இனி 2க்கும் வெளிட்டும் கருவி தேய்க்கப்படுது. பாருங்கள், 2க்கும் ஒரே அளவு வெளிட்டும் கருவி சேர்க்கப்படுது. எது விரைவாக நீக்கப்படுதுன்னு பாருங்கள். 22 செகண்டில் 54 பாசி முடிஞ்சு, அதான் நீக்கப்பட்டிருக்கு. பிறகு பாருங்கள், 1 நிமிஷம் 41 செகண்ட்லாம் 22 பாசியில் உள்ளது நீக்கப்பட்டிருக்கு. அப்போ வெப்பநிலை குறையும் பொழுது தாக்க வேகம் குறைகின்றது. அதே மாதிரி வெப்பநிலை கூடும் பொழுது தாக்க வேகம் கூடுது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? பாருங்கள், நாங்கள் இதில் இனி நாங்கள் பாருங்கள், வெப்பநிலை கூடும் பொழுது ஏன் தாக்க வேகம் கூடுதுன்றது என்ன காரணம் பாருங்கள். வெப்பநிலைக்கான காரணத்தை போடுவோம். காரணம் பாருங்கள், காரணம் உண்டு. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது, வெப்பநிலை கூடும் பொழுது சக்தி கூடும். எனவே துணிக்கைகளின் வேகம் கூடி, துணிக்கைகளின் துணிக்கைகளின் வேகம் உயர்வடைந்து வேகம் கூடும். அதனால் மோதிகை எண்ணிக்கை கூடும். மோதிகை எண்ணிக்கை கூடும். எனவே தாக்க வேகம் கூடும். இதுதான் முதலாவது காரணம். பாருங்க, அப்போ வெப்பநிலை கூடும் பொழுது சக்தி கூடுது ஒரு தாக்க துணிக்கு. அதனால் துணிக்கு எண்ண வேகம் கூடி மோதிகை எண்ணிக்கை கூடி தாக்க வேகம் கூடும். 2வது காரணத்தை பாருங்க. 2வது காரணி வெப்பநிலை கூடும் பொழுது, வெப்பநிலை கூடும்போது ஏவட் சக்தியை தாண்டிய துணிக்கையில் ஏவட் சக்தியை தாண்டிய துணிக்கைகளின் எண்ணிக்கை, ஏவட் சக்தியை தாண்டிய துணிக்கைகளின் எண்ணிக்கையும் கூடும். எண்ணிக்கை கூடும். அதான் உங்களுக்கு முக்கியம். பாருங்கள், ஏவட் சக்தியை தாண்டிய துணிக்கை எண்ணிக்கை கூடும். அதனால் தாக்க வேகம் கூடும். வெப்பநிலை கூடிய நீங்கள் 2 காரணியை பாருங்கள். ஒன்று வேகம் கூடுது, ஏவட் சக்தியை தாண்டி. ஆனாலும் பொதுவாக பாருங்கள், வெப்பநிலை கூடிய பொதுவாக தாக்க வேகம் கூடுமென்று தான் இருக்குது. 13ஆம் ஆண்டில் நீங்கள் 49வது MCA கேள்வியை பாருங்கள். அதில் கிடக்கு 2 விட கொடுத்துருக்கீங்க. 1, 3 மற்றும் 5. முதல் 5 தான் கொடுத்தவன். அப்போ வெப்பநிலை கூடும் பொழுது எப்பொழுதும் கூடுமென்றது ஒரு பிரச்சனை. அதால்
முதல் 3 கொடுத்தவை, பிறகு 5. எப்பொழுதும் மண்டது பிரச்சனை. ஏன் எப்பொழுதும் மண்டது பிரச்சனை? உயிரியல் ரீதியாக நொதியங்கள் இருக்க வெப்பள்ள கூடைக்கு நொதியங்கள் இறக்கலாம், அதனால் வேகம் குறையலாம். அதால் வெப்பள்ள கூடைக்கு பொதுவாக கூடு மண்ணிங்க எடுத்திங்கன்னா சரி. மற்றது வெப்பள்ள கூடைக்கு புறவெப்பமோ அகவெப்பமோ ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வெப்பள்ள கூடைக்கு பொதுவாக தாக்கமாக கூடும், அது மேலும் தாக்கமோ ஒரு பிரச்சனையும் இல்லை. சமநிலையில் இருந்தாலும் 2 பக்க வேகம் கூடும். புறவெப்பம் பண்ணால் பின்பக்க தாக்க வேகம் கூடும் எடுக்கிறானே. சரி, நான் அடுத்த பரிசோதனை போவோம். அடுத்த பரிசோதனை வந்து பாருங்க. அடுத்த பிரச்சனை என்ன? 4வது ஊக்கி தாக்க வேகத்தை பாதிக்கும் என பரிசோதனை மூலம் நிரூபித்தது. பாருங்க, இந்த பரிசோதனையில் ஐதரசன் பெரோக்சைட் எடுக்கப்பட்டிருக்கு. ஐதரசன் பெரோக்சைட்டுக்கு நீங்கள் OH சேர்க்கலாம். இதில் 1 MnO2 சேர்க்கப்படுது, 2வது MnO2 இல்லை. என்ன வருது உங்களுக்கு? நீரும் O2வும் வரும். அப்போ MnO2 இதுக்கு தான் வேகம் கூட, இதுக்கு வேகம் குறைவாக இருக்குது. இந்த பரிசோதனையை நாங்கள் அவதானிப்போம். பாருங்கள் பிள்ளைகள், கூம்பு குடுவையில் ஐதரசன் பெரோக்சைடு எடுக்கப்பட்டிருக்கு, அரவப்பள்ளியில் இருக்குது, அது மாற்றம் இல்லாமல் இருக்குது. பாருங்க, அடுத்தது என்ன செய்கிறோம்? அங்கால MnO2 கருப்பு நிறம், கபில கருப்பு நிறம், அது ஊக்கி. அப்போ அது எடுக்கப்பட்டிருக்கு, அது இனி சேர்க்க போகிறோம். பாருங்க, MnO2 அதை சேர்த்த உடனே முதல் தாக்கம் இல்லை. இப்போ பாருங்க தாக்க வேகத்து. அப்போ MnO2 சேர்த்த உடனே பெரோக்சைடின் பிரிகையின் வேகத்தை பாருங்க. அப்போ O2 வேகமாக வருதுன்றதை காட்டியிருக்கு. அப்போ ஊக்கி சேர்க்க முதல் தாக்கம் நடக்கல் அரவப்படியில் வெப்பப்படுத்தினா நடக்கும். அப்போ ஊக்கி வந்து அப்படியே இருக்குது. பாருங்க, கடைசியில் ஊக்கின்ற அளவு அப்படியே இருக்குது. சரியா? அப்போ இனி நாங்கள் வளர்ந்தால் முக்கியமானது பிள்ளைகள் கவனிங்கோ. ஊக்கி வந்து தாக்க விதத்தை பாதிக்குதுன்றது நாங்கள் தொடர்ந்து ஊக்கியை பற்றி தனியாக படிக்குவோம். மேலும் பாருங்க, இதில் உங்களுக்கு தாக்க விதத்தை பாதிக்கிற காரணிகள்ன்றது மேலும் சில பிரச்சனைகள் இருக்குது. பாருங்க, இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா. இது 0 லெவலில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இப்போ இல்லை. இது இப்போ 0-12க்கு பிறகு வர சிலபஸ். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரான்னு சொன்னால் தாக்க விதத்தை பாவிக்கிறது, மின்னோட்டம், அதெல்லாம் இப்போ இல்லை. உங்களுக்கு மின்னோட்டம், அம்பியர். 2வது கலக்குதல், 3வது மின்னோட்டம், கலக்குதல், மற்றது கதிர்வீச்சண்டு இருக்குது, அதுவும் இல்லை. உங்களுக்கு கதிர்வீச்சண்டா சூரிய ஒளி, கதிர்வீச்சண்டு போடலாம். கதிர்வீச்சு சூரிய ஒளி இருந்தால் தான் வீச்சு. அது சூரிய ஒளியை நாங்கள் மேலதிகமாக எடுக்கிறோம், சூரிய ஒளி. இப்போ இதெல்லாம் இல்லை. சரிதானே? இதை நீங்கள் படித்தாலும் இதை விடலாம். நாங்கள் தொடர்ந்து இனி அடுத்ததாக ஊக்கியை பற்றி படிப்போம். ஊக்கி ஏன் தாக்க விதத்தை பாதிக்குதுன்றது படிக்கல, அதை பற்றி படிப்போம். இப்போ பாருங்க, அடுத்தது ஊக்கிகள். ஊக்கி என்ன? கேட்டலைஸ்ட். பாருங்க, ஊக்கி வந்து என்ன? அப்போ பாருங்க, ஊக்கி என்பது ஒரு ரசாயன தாக்கத்தின் தாக்க ஊக்கியானது. பாருங்க, இரசாயன தாக்கத்தின் தாக்கப்பாதையை மாற்றி ஒரு ரசாயனத்தாக்கும் தாக்க பாதையை மாற்றி ஏவட் சக்தியை குறைத்து
எதிர்ப்பு சக்தியை குறைத்து தாக்க வேகத்தை உயர்த்தும் பதார்த்தம் ஊக்கியா. பாருங்க, மேலும் இவ்வூக்கி அவ்விரசாயன தாக்கத்தில் அவ்விரசாயன பங்கு பெற்றலாம். ரசாயனத்தால் பங்கு பெற்றலாம். ஆனால் இறுதியில் ஆனால் ரசாயனத்தின் இறுதியில் தாக்கத்தின் இறுதியில் இரசாயன மாற்றமின்றி காணப்படும். அதான் இரசாயன மாற்றமின்றி காணப்படும். அவ்வளவு உங்களுக்கு தெரியும். ஊக்கி என்பது என்ன? அப்போ பிரதானமாக பாருங்க, ஒரு இரசாயன தாக்கத்தின் தாக்க பாதையை மாற்றி ஏவற் சக்தியை குறைக்கும். இதுதான் ஏவற் சக்தியை குறைக்கிறான்னு ஊக்கி. உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. தாக்க விதத்தை உயர்த்து. அந்த ஊக்கி அவ்விரசாயன தாக்கத்தில் பங்கு பெற்றலாம். ஆனாலும் இறுதியில் ரசாயன மாற்றமின்றி காணப்படும். இது எங்கே கூட பார்க்குறீங்க? ஓர்கானிக்கில் பாருங்க, பென்சீனில் அட்கைலேற்றம் பண்ண AlCl3 என்ன செய்யுது? அந்த ஊக்கி அதுக்குள்ளே போய் வரும். அதே மாதிரி பென்சில் நைட்ரேட் இதில் சல்பூரிக் அமிலம் என்ன செய்யுது? அப்போ இரசாயன தாக்கத்தில் பங்கு பெற்றலாம். மேலும் பாருங்க, ஊக்கின்ற வகையை பற்றி பார்ப்போம். பாருங்க, ஊக்கிகளின் வகை. பாருங்க, ஊக்கிகளின் வகை என்றது உங்களுக்கு பௌதிய நில சார்பாகத்தான் ஊக்கிய முதலாவது வகைப்பிடிப்போம். மற்றதெல்லாம் இப்போ எடுத்து போடுங்க. பாருங்க, பௌதிய நில சார்பாக பௌதிக நிலை சார்பாக ஊக்கிகளின் வகை. அப்போ பௌதிய நிலை என்றா என்ன? ஊக்கிக்கும் தாக்கிக்கும். அப்போ இதில் பௌதிய நிலை என்றா தாக்கி ஊக்கி பௌதிய நிலை. இவேண்ட நிலையை வச்சு பௌதிக நிலை இதை வச்சு தான் ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். பாருங்க, ஊக்கியின் வகை. ஒன்று ஏகவின ஊக்கி. ஏகவின ஊக்கிகள். இரண்டாவது பல்லின ஊக்கிகள். இதுதான் உங்களுக்கு ரெண்டு வகை தான் பிரதானம். ஒரு மேலதிக பிரச்சனையை பார்ப்போம். பாருங்க, ஊக்கி என்ன செய்யுது? அப்போ இதில் நாங்கள் விரிவாக பார்க்குறதுக்கு முதல் ஊக்கி ஏவற் சக்தியை குறைக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, ஒரு கிராஃப் பாருங்க. ஒரு A என்ற சேர்வை B என்ற சேர்வையாக மாறுது எடுப்போம் முதல். அப்போ இதுக்கு ஒன்று ஊக்கி இல்லை. ரெண்டு ஊக்கி உள்ள பொழுது. பாருங்க, இதில் என்ன? இது ஒரு புரோப்பம் ஒன்று எடுப்போம். அப்போ என்ன செய்ய போகிறோம்? வெப்ப உள்ற வரைவு திறப்படுது. வெப்ப உள்ளுறை வரைவு. பாருங்க, இது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. இப்படி இது சக்தி, இதில் தாக்கி இருக்கு. விளைவு புரோப்பம் நமக்கு கீழே இருக்கு. இதுதான் தாக்கப்பார். இதுதான் தாக்க வெப்பம்.
ஏயை விட பிக்கு குறையே இருக்கு. அப்போ ஏவற் சக்தி என்ன உங்களுக்கு? இதுதான் ஏவற் சக்தி. அப்போ இனி ஊக்கிய சேர்த்த பிறகு என்ன நடக்குது? இதுதான் ஊக்கிய சேர்த்த பிறகு உங்களுக்கு ஏவற் சக்தி குறைஞ்சிருக்கு. ஏசி ஊக்கி சேர்த்த பிறகு அப்போ இதுதான் தாக்கம். பாருங்க, இதில் இது ஊக்கி அற்ற நிலையில் ஏவற் சக்தி. இது ஊக்கி உள்ள பொழுது. இது பாருங்க. அப்போ உங்களுக்கு இது இனி இன்னும் ஒரு வரைவுக்கு வருவோம். மீளுந்தாக்கத்தை எடுப்போம். பாருங்க, இதே மாதிரி ஒரு தாக்கத்தை எடுப்போம். மீளுந்தாக்கம் இதுவும் ஒரு புரோப தாக்கம் எடுப்போம். பாருங்க, இதுலேயும் ரெண்டு விதமாக எடுப்போம். ஒன்று ஊக்கி, ரெண்டு ஊக்கி அற்ற நிலை. இதில் பாருங்க, ஏவற் சக்தி நீங்கள் ரெண்டு விதமாக எடுக்கணும். ஒன்று தாக்கம், பாருங்க மேலும் தாக்கம். இதில் இருந்து ஏண்ட தாக்கி எக்ஸன்ன விளைவு உருவாக்கி இருக்கு. இது ஊக்கி பாவிக்க எப்படி வருது பாருங்க. இதில் இது சக்தி, இது தாக்க வேகம், தாக்க வெப்பமாற்றம். இதுதான் சக்தி மாற்றம். இதில் பாருங்க, இது ஊக்கி உள்ள பொழுது, இது ஊக்கியற்ற நிலையில். இதில் ரெண்டு, இது முன்முக தாக்கத்தில். பின்முக தாக்கத்தை பாருங்க. பின்முக தாக்கத்துக்கு இப்படி வரும். பாருங்க, இதால் குறைக்கப்படுது. எவ்வளோத்தால்? ரெண்டு சக்தியும் எக்ஸால் தான், எக்ஸ் என்ற அளவால் குறைக்கப்படும். ரெண்டும் நாங்கள் ஏ என்ற அளவால் குறைக்கப்படும் எழுதுவோம். பாருங்க, இதில் இது முன்முகம் இ, இது ஃபார்வர்ட் எஃப் என்று போடும். இது இ ஏ, இது ஏ. இது ஃபார்வர்டுக்கு எஃப், இது சி என்று போடும். இது பேக்வேர்ட், இது பி, இது ஏ. இது ஊக்கி உள்ள பொழுது பாருங்க, எதால் குறையுது? குறைகிற சக்தி ரெண்டுக்கும் ஏ ஆளாம் குறையுது. முன்முகத்தின் ஏவற் சக்தியை பாருங்க. ரெண்டும் சமநிலை. அப்போ ஒரே அளவால் குறைக்கப்படுது. பாருங்க, ஒரே குறைக்கப்படுறது ஒரே அளவால் குறையுது. குறையும் அளவு. முன்முகத்துக்கும் பின்முகத்துக்கும் ஒரே அளவால் குறையுது. ஆனால் தாக்க ஏவற் சக்தி வீதம் சமநிலை. அதுதான் இதில் கவனிங்க. அப்போ இதில் சி என்றது, இது சி, இது ஊக்கி. அப்போ ஊக்கி உள்ள பொழுது குறையுது, ரெண்டுலேயும் குறையுது. இவ்வளோத்தால் ஒரே அளவால். ஆனால் ஏவற் சக்தி வீதம், அதாவது ஊக்கி உள்ள பொழுது ஊக்கியற்ற நிலையில் ஏவற் சக்தி குறைஞ்ச வீதம் சமநிலை. அதுதான் உங்களுக்கு இதில் விளங்கியிருக்கும். நாங்கள் தொடர்ந்து ஊக்கின்ற வகையெல்லாம் பார்ப்போம். பாருங்க, முதலாவது ஏகவின ஊக்கி. ஏகவின ஊக்கிகளை நீங்கள் ஓரின ஊக்கி என்று எடுக்கலாம். ஓரின ஊக்கிகள். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. தாக்கியினதும் தாக்கிகளினதும்
ஊக்கியினதும் பௌதிய நிலைகள் ஒரே வகையில் இருப்பின் ஒரே நிலையில் இருப்பின் அவ்வூக்கி ஏகவின ஊக்கி எனப்படும். இதுதான் உங்களுக்கு பாருங்க, ஒரே பகுதி நிலையில் இருந்தால் சரி, ஒரே பகுதி நிலையில் இருந்தால். இதுக்கு உதாரணம் எழுதினோம்னா நாங்கள் முடிப்போம். பாருங்க, உதாரணம் பாருங்க. முதலாவது வாயு நிலை ஒன்று இருக்கு உங்களுக்கு. பகுதி நிலையில் பிரச்சனை, பகுதிய நிலை, வாயு நிலை. இதில் உங்களுக்கு SO2 + O2ல் உங்களுக்கு ஒரு மீளந்தாக்கம் NO. இதுவும் வாயு SO3. இது உங்களுக்கு இது வாயு, இது வாயு, மூன்றும் வாயு தான். இது ரெண்டும் தான் முக்கியம். என்ன இது உங்களுக்கு ஈஆர முறை என்ன ஒன்று இருக்குது, அது பாடத்திட்டத்தில் இல்லை. பாடத்திட்டத்தில் தொடுக முறைன்னு இருக்கு, B2O5. உதாரணம் ஒன்று வாயு, ரெண்டாவது திரவத்துக்கு எடுப்போம், திரவ நிலை. பாருங்க, திரவ நிலைன்னா எல்லாம் திரவம் பெறுவோம். ஒன்று எசுத்திராக்கத்தை பாருங்க, இது ஒரு மீளந்தாக்கம். என்ன சர்வீஸால் போலிக்கும் விளைவு தெரியும் தானே எழுது. என்ன வேறு தேசத்தர் உருவாகும் ப்ளஸ் நீர். இதெல்லாம் லிக்விட் நீங்கள் போடலாம், AQ1 போடலாம். அடுத்தது என்ன, ரெண்டாவது நைட்ரேட்டு தாக்கம். பென்சீன் திரவம், HNO3 திரவம், சரி சால்போரிக்கவன ஊக்கி. இதில் என்ன வருது உங்களுக்கு, நைட்ரேட்டும் வருது ப்ளஸ் நீர். பாருங்க, இன்னும் ஒரு ஊக்கி தான் உங்களுக்கு. அடுத்தது பெரோக்சைடின் வெப்ப பிரியை. பாருங்க, ஐதரசன் பெரோக்சைடு. இந்த வெப்ப பிரியைக்கு கேரம் NaOH ஊக்கி. அல்லது Br2 ஊக்கி, இதையும் நீங்கள் போடலாம். இது நீரும் O2. MnO2 பல்லூர்ன ஊக்கிக்கு வந்து. அடுத்த திண்மத்தை பாருங்க, திண்மநிலை எல்லாம் ஏகவின திண்மநிலை. KMnO4, KMnO4க்கு MnO2 என்ன வருது, K2MnO4 MnO2 + O2. அடுத்த KClO3க்கு நீங்கள் போடணும். இதுவும் திண்மம், இதுவும் திண்மம். இதுக்குமே MnO2. KCl O2 3 O2 2. இதில் பாருங்க, KMnO சுய ஊக்கியண்டு இருக்கு, அது தேவையண்டில்லை. KMnO வெப்பப்படுத்திக்க MnO2 வருது. KMnO வெப்பப்படுத்திக்க சிறுநீரத்து பிறகு வேகம் இன்னும் கூடுதான். MnO2 இது திண்மநிலை, திரவநிலை, வாயு, மூன்றும் தந்துட்டு. சரிதானே, நிறைவு செய்வோம்.